ஷேய் ஏப்பா விஷ்ணு விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. கணக்கு போடுதேன்ப்பா. மணல் கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையர்கள் எப்படி வாங்கியிருக்கான் பார்த்தியா? மணல் கொள்ளையர்கள் இப்போ எத்தனை பூரா விவசாயத்தை பூரா ஏரி குளங்கள் பாலங்களாக போட்டு அடிக்கானோ அதான் மணல் கொள்ளையர்கள். அடுத்தாப்புல ஏரி குளங்கள் அடிக்கிறதுக்கு கல் வேணும். கல் என்ன தான் மலையை கொடை தான், அது கொள்ளையர்கள். திருட்டுலேயும் திருட்டு, 1ஆம் நம்பர் திருட்டு போய் தமிழ்நாட்டில் நடிகை அதுக்கு மேலே திருட்டு, அரசியல்வாதி அதுக்கு மேலே திருட்டு, பலாயிரம் கோடி உள்ள அதுக்கு மேலே இனத்தடா திருடுவோம், எங்கடா மண்ணல்லுவோம், எங்கடா மில்லு துவச்சியாக போடணும். இந்த 3 சிம்மங்களும் படாப்படுத்து தான் பூமியை. குளத்து மண்ணள்ளி கொள்ளையர்கள் அடித்து வச்சுருக்கான். ஆற்று பாசனத்தில் மண்ணள்ளி கொள்ளையடித்து மந்திரியை பூரா அடித்து வச்சுருக்கான் தமிழ்நாட்டில். எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாருமே முதலமைச்சர் வரைக்கும். அடுத்தாப்பில் கீழே பஞ்சாயத்து போர்டு, அடுத்தாப்பில் மலையை உடச்சி இப்போ திரிச்சிக்கிட்டு இருக்கான். நீதிமன்றத்தில் வழக்கு ஓடுது. வானரப்பட வரையில் செக் பண்ணி தன் தரையை செக் பண்ணுவார். அப்போ தான் கொடுக்குற கொடுப்பு கம்பியை பழுக்க வச்சு முன்னும் பின்னுமா எழுப்பார். முக்கால் சத்தியப்பா மணல் கொள்ளையர்கள் போட்டாச்சு கணக்கு. கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் இதுதான்ப்பா தமிழ்நாட்டில் பெரிய கொள்ளையர்கள் பெரிய கொள்ளையர்கள் முக்கால்